இப்போ பீன்ஸ் பொரிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்து போடும். காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு பொரிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்பு போட்டு வதங்க விடுவோம். அப்போ நல்லா வதங்கிருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப முருக விட்டுறக்கூடாது. அதோடு இதை பீன்ஸ் அள்ளி போட்டு வச்சுருவோம். நல்லா பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ காய் நல்லா வெந்து வரும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கிண்டிடுவோம். நல்லா சுருள சுருள கிண்டிடுவோம். முட்டை நல்லா வெந்துருச்சு, சுருண்டு வந்துருச்சு. லாஸ்ட்டில் இறக்க போகும்போது கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி இறக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடும். பீன்ஸ் பொரியல் பொரிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.